Yes, proceed. சீக்கிரம் த்ரோ பண்றான். சீக்கிரம் த்ரோ பண்றானே. சாரி ஆண்டி. ஆன்ட்டியா? சரி சாரிக்கா. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். தேங்க்ஸ்க்கா. ஆதப், நல்ல ஓகே அடி. சூப்பர். என்னங்க சிக்ஸர். என்னங்க 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 நீங்க நம்ம பையன் அங்க சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்கான். அவனை என்கரேஜ் பண்ணாம ஏதோ சிக்ஸ் பேக்ஸ்க்கு ரெடி ஆற மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் என்ன செய்ய விட. சிங்கிள் போதும், வச்சிட்டு வாங்க வாங்க. ஏய், அவங்களே ஏதாவது கார் கண்ணாடி இல்ல வீட்டு கண்ணாடி உடைப்பாங்க. அப்ப அந்த ஓனர் தேடி வருவோம். அப்ப வரேன் போ. என்னங்க பேசுறீங்க? இந்த வயசு பசங்கள விளையாடும் போது 4 ஜன்னல் கண்ணாடி 4 கார் கண்ணாடி உடையதான் செய்யும். அதான் குழந்தைங்களுக்கு அழகு. அப்ப யாரா வந்து கேட்டாங்கன்னா பாத்து உடைச்சிட்டாங்க. போய் மேனேஜ் பண்ணு. என்னங்க என்னாச்சு? உங்க பையன் என் கார் ஹெட்லைட்டை உடைச்சிட்டாமா. அது சரி பண்ண எவ்வளவு ஆகும்? எவ்வளவு என்னையே கேக்குறீங்களா? ஆகும் 3000 ரூபாய்க்கு மேல ஆகும். சரி, இதை வச்சுக்கோங்க. சாரிங்க. என்னக்கா என்னாச்சு? உங்க பையன் எங்க ஜன்னலை உடைச்சிட்டாமா. ஐயோ, அதை சரி பண்ண எவ்வளவு ஆகும்? அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். சரி, இதை வச்சுக்கோங்க. மேலாச்சுன்னா சொல்லுங்க. என்ன? சாரி மம்மி. நானும் சாரி மம்மி. இனிமேல் கேர்ஃபுல்லா விளையாடணும். ஓகே ஓகே ஓகே. வாங்க 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 வாங்க. அதோ அங்க உட்காரலாம். ஓ உட்காரு. சொல்லுங்க பசங்களா, என்ன சாப்பிடுறீங்க? ஹே, அங்க பாரு 5 பேர் இருக்காங்க. Don't worry, we will try for 6. Okay, bye. பாத்து போயிட்டு Tata. வாங்க. See you. பை. பாத்து பாத்து கீழே விழுந்துற போறீங்க. கம்பெனில வேலை செய்யறவங்களோட பசங்களுக்கு இவ்வளவு செய்யறாங்க பாரு. ஆமா. பாவம், இவங்களுக்கு அந்த கடவுள் ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கலையே. ஏய், என்னாச்சு? ஸ்மைல். வணக்கம்மா. வாங்க சார். டாக்டர் பார்க்கணும். மேம், மிஸ்டர் தில்லை. நீங்க போய் பாருங்க சார். வணக்கம் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் பிள்ளை, உட்காருங்க. எப்படி இருக்காங்க உங்க வைஃப்? நல்லா இருக்காங்க. குட்
உயிரணுக்கள் கவுண்டிங்கில் வந்து 90 மில்லியன் பர் எம்எல் இருக்கு. இது வந்து சராசரி மனுஷங்களோட ஜாஸ்தியானது தான். அண்ட் மொட்டாலிட்டியை பார்த்தீங்கன்னா 68% இருக்கு. யூ கேன் ஃபாதர் எ சைல்ட். பட் நம்ம வந்து குழந்தை இல்லாததுக்கு ஒருத்தரை வச்சு மட்டும் டிசைட் பண்ணிட முடியாது. கணவன் மனைவி 2 பேரோட பரிசோதனைகளை வச்சு தான் நம்ம என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு வர முடியுமா உங்களால்? சரி டாக்டர். உண்மையிலே நீ பெரிய ஆள் பார்ட்னர. எந்த ஆம்பளையும் இந்த டெஸ்ட் பண்ண வர மாட்டான். பெரிய விஷயம்தான். இத பாரு, லைஃப் பார்ட்னர்கிட்டயும் தொழில் பார்ட்னர்கிட்டயும் மறைக்க கூடாது. இதான் நம்ம பிரின்சிபல். ஏய் நம்ம பவர் ஸ்டார் வந்துட்டாருடி. நம்ம நயன்தாரா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் சார். திரிஷா சௌக்கியமா? ஃபைன். அனுஷ்கா இது கன்சிகா. போங்க சார். என்னையா பார்ட்னரை காணோம்? அம்மாவை கூப்பிட்டு எங்கேயாவது கோயில் போயிருப்பாருங்க. என்னையா கோயில் குளம்னு அலைஞ்சிக்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளை குட்டியை பார்த்துக்கலாம்ல? நல்ல ஐடியா சார். 2 பேரும் பார்ட்னரா சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை நீங்க நேரடியாவே சொல்லலாமே. சொன்னா அவன் கேட்க மாட்டாயா? கேட்டா அவ எனக்கு பிள்ளை, நான் அவளுக்கு பிள்ளை அப்படிமாயா? இது எதுக்கியா வம்பு? டே அருண், என்னடா இன்னைக்கு மூச்ச போயிட்டியா? நான் இல்லம்மா, நான் இப்பதான் இங்க வந்து படுத்தேன். அப்ப இங்க படுத்திருந்தது யாரு? அப்பாமா. அவர் எப்படி அங்க போனாரு? நீ படுத்திருந்தல்ல. டேய் எழுந்திரிக்கடா, லேட் ஆகுதுல. இந்தாங்க பாலை குடிங்க. டேய் ஏன்டா ஏன் தடிய போட்டுக்க? நான் அப்படி தான்டா போடுவேன். டேய் என்கிட்ட வேற இல்லடா நாய் ஆவுறா. ஏய் உட்றா. டேய் நான் ஆவுறா. ஏய் பசங்க சண்டை போட்டுருக்காங்க, என்னன்னு பாரு. அடிச்சுக்கிட்டாதான் அண்ணன் தம்பிங்க. டேய் சீக்கிரமா ரெடி ஆவுங்கடா, ஸ்கூல் வேன் வர டைம் ஆச்சு பாருங்க. அடிச்சு மண்டை உடைச்சுக்க போறாங்க. 5 நிமிஷத்துல பாருங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. இந்த தண்ணி குடி. இந்தடா. போதுமா? என்னடா ஒரு தோசை தானே சாப்பிட்டேன். நான் ஒரு தோசை சாப்பிட்டா 100 தோசை சாப்பிட்ட மாதிரி. இவனுக்கு வைங்க. பாருங்க. இவன் 100 தோசை சாப்பிட்டாலும் ஒரு தோசை சாப்பிட்ட மாதிரி தான். ஏண்டா சண்டை போடும்போதும் உனக்கு பஞ்சு, சாப்பிடும் போதும் பஞ்சு டைலாக் இல்ல? நான் எதுக்கு பேசுவேன், எப்படி பேசுவேன்னு யாருக்கு தெரியாது. ஆனா பேச வேண்டிய நேரத்துல கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா என் வழி தனி வழி. ஏய் சாப்பிட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற வழியா பாரு. சீக்கிரம் சாப்பிடு. அம்மா இன்னைக்கு என்னம்மா விடுகதை? ஸ்கூலுக்கு போயிட்டு வா, சாயங்காலமா சொல்றேன். சாயங்காலம் கேட்டா நைட்டு சொல்றேங்கிற. நைட்டு கேட்டா அப்பா சீக்கிரம் தூங்குங்கடான்னு சொல்றாரு. இப்பவே சொல்லுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. டெய்லி உங்களுக்கு விடுக்கதை வேணுமா? சாயங்காலமா சொல்றேன். ப்ராமிஸ். ஓகே? வேன் வந்துருச்சு, வா. நீங்க ரெடிங்களா? வாங்க. சீக்கிரம் போடா. டேய் நம்ம இந்த பப்பியை வீட்டுக்கு கொண்டு போய் வளர்ப்போமாடா? ஐயோ வேணவே வேணாண்டா, அப்பா அடிச்சு கொன்னே போட்டுருவாரா. அதெல்லாம் நம்ம அம்மா சமாளிச்சுப்பாங்கடா. எனக்கு அப்படி தோணல. ஏய் பெல் அடிச்சிச்சுடா, நான் கிளாஸ்க்கு போறேன். சரி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க என்ன மாதிரி. வாங்க சார், வழியில நாய்க்கு பிஸ்கட் ஊட்டிட்டு கிளாஸுக்கு லேட்டா வருவீங்க. வெளியே நில்லுடா. என்ன ஒரு மாதிரி முறைக்கிறான்? நீங்க என்ன உள்ள விடலன்னா நான் ப்ளூ கிராஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன கிராஸ்? ப்ளூ கிராஸ். ஆஹா கடவுளே, அனிமல்ஸ் கூட ப்ளூ கிராஸ் இருக்கு. இந்த வாத்தியாருக்கு ஒரு கிராஸும் இல்லையே. அவன் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு ஜெயில் தான். திகா ஜெயிலா புலா ஜெயிலா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அம்மாடி, எதுக்கெடுத்தாலும் ஜெயிலு ஜெயிலுன்னு சொல்லி வாத்தியார்களை பயமுறுத்தாதீங்கம்மா. எங்களை ஒழுங்கா பாடம் நடத்த விடுங்கம்மா ப்ளீஸ். என்னால முடியாதுடா. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி, நீங்க தான் மம்மி அப்பாவை எப்படியாவது நோ சமாளிக்கணும். நோ நோ நோ, என்னால முடியாது. உங்க அப்பாவுக்கும் நாய்க்கும் 7ஆம் பொருத்தம். நான் என்ன சொன்னாலே லொல் லொல்லு குறைப்பாரு. நோ.
மம்மி ப்ளீஸ் மம்மி. டேய் முடியாதுடா, ஆளை விடு. அப்ப பப்பியை என்ன பண்றது மம்மி? கொண்டு போய் ஸ்கூல்லயே விட்டுடு. இவனாவது ஒழுங்கா படிக்கட்டும். டாடிக்கு ஏன் மம்மி நாயினாலே ஆக மாட்டேங்குது? அது ஒரு பெரிய கதை. கதையா? அப்ப சொல்லுங்க மம்மி. ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி சொல்லுங்க மம்மி. அதெல்லாம் சொல்ல சொல்லுங்க மாட்டேன். மம்மி. ப்ளீஸ் மம்மி சொல்லுங்க.